இருந்து வந்திருக்கும் ஐயா மகாலிங்கம் அவர்கள் அவருடைய உரையை இந்த சபையிலே நிகழ்த்துவார். இல்லாமல்ல இறைவனுடைய அருள் கடாட்சத்தால் இறைவனை வணங்கி எல்லா குருமார்களையும் வணங்கி இரண்டாவது கருத்தரங்கமாக இங்கே இந்த மேடையில் நான் பேசியிருக்கும் இங்கே இருக்கும் அனைத்து ஜோதிட உள்ளங்களுக்கும் இங்கு வந்திருக்கும் ஜோதிட அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நம்ம ரவீஷ் ஜெயக்குமார் அவரையும் பாராட்டி அவரை நான் பல கருத்தரங்கத்தில் சந்திச்சிருந்தாலும் அவரை நான் எனக்கு என்னமோ தெரியல மறந்து போயிரு, அவர் பாராட்டுறக்கே மறந்து போகிறேன். அதனால் அவருக்கு ஒரு முறையல்ல 100 நன்றி சொல்லணும். அதனால் அவருக்கு பாராட்டுக்கள் தெரிவித்து இந்த ஜோதிட நிகழ்ச்சியை மென்மேலும் வளர அவர் பெரும் உறுதுணையாக இருந்து இந்த ஜோதிடர்களுக்கும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்து எல்லா ஜோதிட இந்த அலைவரிசையும் அவர் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அவரையும் பாராட்டி இங்கு வந்திருக்கும் ஜோதிடர்கள் நம்ம கன்னிப்பா அண்ணன் ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, கவிதாலட்சுமி அனைத்து அப்புறம் ஜோதிட உள்ளங்களுக்கும் சொந்தங்களுக்கும் எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்போ நான் அதாவது இப்போ இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிற போது அலைவரிசையில் 5ஆம் இடத்துல இருந்ததுன்னா அது புத்திர தோஷமா அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னால ஆகாயத்தில் அதாவது அலைவரிசை, நம்ம ஒளிபரப்புதல் அலைவரிசை இது பார்த்தோம்னு சொன்னால் ஒன்றுக்கொன்று நேர் முகமாக அது ஒன்றுக்கொன்று எதிர்வீச்சாக ஒன்றுக்கொன்று செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த ராகு கேதுக்கள் இல்லாமல் நாம் எந்த தொலைத்தொடர்போ அலைபேசி தொலைபேசி இப்படி எல்லாமே நம்மளுக்கு உறுதுணையாக செய்கிறது எதுனா ராகு கேதுக்கள். இந்த ராகு கேதுக்கள் நம்மளுக்கு தோஷம்தான் செய்தா அப்படின்னா இல்லை, அதுகளால் நம்மளுக்கு நிறைய நன்மையும் இருக்கிறது. சில இடங்களில் மட்டுமே தீமையும் செய்கிறது என்றால் அது லக்கண சந்தி என்று சொல்வார்கள். அதாவது ஒரு ராசிக்குள்ள நுழையும் போது முதல் 2 டிகிரிக்குள்ள வரும்போது அது சந்தி என்று சொல்வோம். அதனால் அது தோஷங்கள் சில ஏற்படுத்துகிறது. அதுபோலவே அந்த ராசியை விட்டு கடக்கும் போது 28 பாகையில் அது சந்தி ஏற்படுகிறது. அப்பொழுதும் அந்த ராகு கேதுகளுடைய தோஷங்கள் அப்போதுதான் நம்மளுக்கு அதனுடைய கதிர் இயக்கங்கள் நம்மளை அதிகமாக பாதிக்கப்படும். அப்போ இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது அதாவது ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு அலைவரிசை அப்படின்னா ஆகாயத்தில் காந்த புனல் அப்படின்னு சொல்லுவோம். ஆகாயத்தில் எதிரெதிர் அலைகளாக நம்முடைய தொலைத்தொடர்புகளை நாம் பேசுகிறதையும் கூட தொலைத்தொடர்பாக இயக்கி கொண்டு இருக்கிறது. ஒரு அமெரிக்காவில் என்ன நடக்குது அப்படின்னா அது உடனே நாம் இங்கிருந்து ஒளிபரப்புகிறோம் அப்படின்னா வேகமாக ராகு அதை செயல்படுத்த வைக்கிறது. காற்று அப்படின்னா காற்று வேகத்தில். அப்போ அங்கேருந்து ஒரு செய்தி ஏதாவது ஒரு நடக்குது அப்படின்னா அதை நாம் அதே மாதிரி 5-10 நிமிடத்துக்குள்ள நம்மளுக்கு இங்கே சேருது. இதெல்லாம் இந்த ராகு கேதுக்களுடைய அலைவரிசை அப்படிங்கிறது ஒரு காந்த புலன். காற்று வேகத்தில் எந்த செயலும் எங்கே எது நடந்தாலும் அதை உடனுக்குடன் தெரிவிக்க வைப்பது. இப்போ நம்ம சொல்லப்போனால் இப்போ தொலைக்காட்சி அலைபேசி இந்த செல்ஃபோன் டிவி இந்த மாதிரியெல்லாம் தொலை நிகழ்ச்சிகளை நம்ம நிறைய பார்ப்போம். அதுபோல் ராகு கேதுக்கள் நம்முடைய ஜாதகத்தில் 5ஆம் இடம் என்பது 5ஆம் இடத்தில் இருந்தால் தோஷமா அப்படின்னா 5ஆம் இடம் என்பது நம்மளுடைய தொப்பில் கொடி. ராகு கேதுக்கள் என்பது இப்போ கேது 1ஆம் பாதத்தில் அஸ்வினி 1ஆம் பாதத்தில் இருக்கிறது என்றால் நம்மளுடைய மூளைப்பகுதி இயக்கம். அதாவது முதலாக ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அதனுடைய இயக்கம் முழுவதும் அந்த மூளைப்பகுதி செயல்படுத்துகிறது. ஒரு பசுமாடு கன்று ஈண்டு விட்டால் அந்த கன்றுக்குட்டி உடனே தன்னுடைய முயற்சியை, அதாவது ஞானகுரு என்று சொன்னால் கேது, அது தன்னுடைய முயற்சியை எழுந்திருக்க பல முயற்சி செய்து மறுபடியும் நடந்து வரும். நடந்து அதுக்கு யாருக்குமே கற்றுக் கொடுப்பதில்லை. இதுதான் தாய் என்று உணர்கிறது, பசி என்று உணர்கிறது.
தாயிடம் பால் குடிக்க வேண்டும் என்று எண்ணுகிறது. அதுபோலவே பால் சுரப்பி அந்த மாட்டிற்கு பசுமாட்டுக்கு பால் சுரக்கிறது. இந்த கன்றுக்குட்டி பால் அருந்தி பசி தீர்த்து கொள்கிறது. இந்த ஞானகுரு என்றால் நாம் முதலாக விநாயகரைத்தான் சொல்லுவோம். அதாவது பிள்ளையார் சொல்லி போடாமல் நம்ம எந்த செயலும் செய்யறதில்லை. அதுபோலத்தான் தலைபாகம் என்பது நம்மளுக்கு முதல் இயக்கமாக இருக்கும். அந்த தலைபாகத்தில் அப்போ அஸ்வினி நட்சத்திரம் என்றால் குதிரை. அப்போ அந்த குதிரையினுடைய இயக்கம் போல நம்மளுடைய மூளையை இயங்க வைக்கிறது நம்முடைய தலைப்பாகம். அடுத்தது பரணி நட்சத்திரம். அப்போ பரணி நட்சத்திரம் என்பது இந்த பக்கம் யானை வருகிறது. அதுபோலவே ரேவதி நட்சத்திரம் முடிவில் யானை வருகிறது. நம்ம முகம் என்றால் குதிரை பாகம் நடுப்பகுதியில் வந்திருக்கிறது. அதுபோலவே காது என்றால் இந்த கேதுவின் பகுதி காது. காது என்பது உள்வாங்கக்கூடிய ஆற்றலை நம்மளுக்கு இந்த காது கேது தான் இதை செயல்படுத்துகிறார். தொலைதூரத்தில் இருக்கும் ஒரு ஆற்றலை உள்ளிழுத்து நம்மளுக்கு அந்த உணர்வுகளை புரிய வைக்கிறது கேது. ஒரு தொலைதூரத்தில் ஒரு ஓசை, அதாவது ஒரு குழந்தை சலங்கை ஒலி கேட்கிறது என்றால் பாப்பா வந்துட்டா அப்படிங்கிற உணர்வுகளை நம்மளுக்கு கொண்டு வருது. அதுபோலவே ஒரு வாகனங்கள் இயங்கும் போதும் அந்த செயல்பாடுகள் எல்லாம் நம்மளுக்கு உணர வைக்கிறதெல்லாம் நம்மளுடைய கேது தான் காது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மூளைப்பகுதி பாம்பின் உடைய பாதி உருவமாக, அதாவது கீழ்ப்பகுதி என்று சொல்கிறோம், மேல் பகுதியை ராகு என்று சொல்கிறோம். இது நம்ம பல புராணங்களில் இந்த கதையை கேட்டிருப்போம். அதாவது மகாவிஷ்ணு அமுதுன்றதுக்காக இந்த பாம்பை துண்டிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான். அப்போ இந்த ராகு அப்படிங்கிறது அதி ஆசை. அதாவது ஒருவருடைய சிம்மாசனத்தை கைப்பற்ற வேண்டும் என்றால் ராகு எந்த நிலைக்கும் செயல்படும். ராகு பேராசை. ஒருவரை கமுத்தி இவர் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் ராகுக்கு அற்பாசைகள், அபிலாசைகள் இதையெல்லாம் அதிகமாக கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ராகு. அப்போ ராகு பகவான் அந்த அமுதுண்டு நாம் தேவலோகத்தை நாம் கையாளணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததால தான் தேவர்கள் மத்தியில் போய் அமுது உட்கொண்டார். அப்போ சூரியனும் சந்திரனும் காட்டி கொடுக்கப்பட்டது. அதனால்தான் வருடத்தில் ஒரு முறை 6 மாதத்திற்கு ஒரு முறை கிரகணம் ஏற்படுகிறது. சூரியனையும் சந்திரனையும் இந்த பாம்புகள் விழுங்குவதாக புராணங்கள் குறிப்பிடுகிறார்கள். அதுபோல ராகு அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரம்மாண்டம். அப்படின்னாலும் நம்ம உடனுக்குடனே இப்போ ஒளிபரப்புறோம் அப்படின்னா உடனுக்குடனே எல்லா இடத்துக்கும் அது போய் சேருது. அப்போ ராகு. அப்போ இதை குறுகிய வடிவத்தில் இருப்பது கேது என்று சொல்கிறோம். அப்போ கேது என்றால் பெருங்குடல் என்றால் ராகு, சிறுகுடல் என்றால் கேது. நம்ம ஆசன வாயை குறிக்கக்கூடியது கேது. அதுபோலவே நிகக்கண்கள், இந்த வால் நுனி என்று சொல்வார்கள். நம்மளுடைய நுனிப்பகுதிகள் முழுவதும் பார்த்தோம்னா கேது பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். நம்முடைய வாய்ப்பகுதி அப்படின்னா இப்போ நம்ம ஒளிபரப்பி கொண்டோ இருக்கிறோம். அப்போ நம்முடைய பேச்சாற்றல் இந்த உலகெங்கும் நம்ம பேசும்போது 26,000 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த அண்டம் எவ்வளவு தூரம் இருக்குதோ நம்முடைய பேசும்போது அந்த ஆற்றல் உடனே அலையலையாய் சென்று விடுகிறது. அதுபோலவே அந்த அலையலையாய் சென்ற அந்த அலைகளை அலையலையாக கொண்டு கேது சுருக்கி தன்னுடைய மையப்புள்ளியில் நம்ம காதுகளுக்கு கொண்டு ஒரு செல்போன், அந்த செல்போன் அப்படின்னா அதனுடைய மைக்ரோஸ் கருவிக்குள்ளே கொண்டாந்து நம்ம வாய்ஸை மையப்புள்ளியில் கொண்டாந்து நம்மளுக்கு அப்படியே ஒருவருடைய குரலை அப்படியே கொண்டு இயங்க வைக்கிறது கேது. அப்போ கேது என்பது பல புள்ளிகளை ஒன்று சேர்ந்து நம்ம ஒரு இடத்தில் கொண்டு நமக்கு கொடுக்கிறது என்றால் அது கேது பகவான் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி கேது என்பதா கேது ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். அப்போ 9 கிரகம் அப்படின்னா கேது மட்டும் கெட்டு போயிட்டு நம்ம வாழ்க்கையில் என்ன ஆகு, கேதும் வேணும். அப்போ கேது என்பது ஒரு விதை அப்படின்னா அந்த விதை நல்லா இருந்து போட்டால் தான் விதை முளைக்கு. அப்போ அந்த விதை முளைச்சதுனா தான் அது மரமாகும். அப்போ ஒருவருடைய விதை அப்படின்னு சொல்லக்கூடியது எது? கேது, விதைப்பை. அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் நம்மளுக்கு கேது 3ஆம் இடத்தில் இருந்தோ அல்லது நீச்சம் பெற்றாலோ அல்லது நான் சொன்ன மாதிரி சந்தியில் இருந்தாலோ இந்த மாதிரியெல்லாம் கேது கெட்டு இருந்து அந்த ஸ்தானாதிபதியும் கெட்டு இருந்து
அந்த நட்சத்திராதிபதியும் கெட்டு இருந்தால் அவனுக்கு அந்த விதைப்பை வேலை செய்யாது. அப்போ அவனுக்குடைய புத்திர பாக்கியங்கள் குறைவு, குழந்தை உற்பத்தி ஆகாது. 3ஆம் இடம் என்பது நம்மளுக்கு முயற்சின்னு சொன்னோம், வீரியம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த விதைப்பகுதி, அந்த விதைப்பகுதிங்கிறது ஒரு மனிதனுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். ஒரு பெண்ணுக்கு 5ஆம் இடம் என்பது மண். அந்த மண்ணை கொண்டாந்து அந்த மண்ணில் அந்த விதையை போட்டு தண்ணி ஊற்றுனா விதை முளைச்சிக்கு. அப்போ விதை முளைச்சிக்கணுன்னா அந்த பெண்ணுக்கு மண். அப்போ அந்த 5ஆம் இடம் நல்லா இருக்கணும்னா இப்போ நாம் என்ன சொன்னோம், அதாவது கேதுனுடைய தலைப்பகுதி மூளை என்றால் 5ஆம் இடம் மக நட்சத்திரம் இருக்காங்க. 1ஆம் பாதம் அஸ்வினி என்றால் மூளைப்பகுதி இயக்குங்கிறது. 5வது இடமாகிய மக நட்சத்திரம் தொப்புள் கொடின்னு சொல்லுவோம். அப்போ தாய்க்கும் பிள்ளைக்கும் உண்டானது, ஒரு தாயின் வகித்திலிருந்து ஒரு குழந்தை வந்தது அப்படின்னா 4ஆம் இடம் தாயை குறிக்குது. அப்போ அந்த தாயினுடைய உடம்பிலிருந்து ஒரு குழந்தை வந்தது அப்படின்னா அந்த தொப்புள் கொடி அப்படின்னா எங்கே தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லுவோம், 5ஆம் இடம். அப்போ 5ஆம் இடம் வந்து நம்மளுக்கு அந்த மக நட்சத்திரத்தை எங்கே வச்சிருக்கிறாங்க அப்படின்னா 5ஆம் இடத்துல வச்சிருக்கிறாங்க. அதுதான் வந்து நம்முடைய மேல் வயிறு பகுதி அப்படின்னு சொல்லுவோம். அதில் அடிவயிற்று பகுதி அப்படின்னு சொல்லும்போது அங்கே கர்ப்பப்பை அப்படிங்கிறது, கர்ப்பப்பை, சீனை முட்டை, இதெல்லாம் வந்து அந்த இடத்துல தான் ஒரு மனிதனுக்கு இருக்குது. அப்போ வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த 5ஆம் இடம் என்ற கர்ப்பப்பை நல்லா இருக்கணும், குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கணும்னா 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். அவளுடைய கர்ப்பப்பை, அதில் இருக்கும் சினை முட்டை, இதெல்லாம் வந்து நன்கு நல்லா இருந்தால் தான் அந்த பெண் நம்மளுக்கு நல்ல முறையில் ஒரு குழந்தையை பெற்று கொடுக்க முடியும். அந்த இடத்துல ராகு கேதுக்கள் வந்து, ராகு கேதுக்கள் இருந்தால் நம்ம தோஷம்னு பொதுவாக சொல்லிடக்கூடாது. அந்த இடத்துல அதாவது அந்த ராசியில் சந்தியில் 28வது பாகையிலையோ அல்லது முதல் 2 பாகையில் இருந்தாலோ அல்லது பகநேசம் பெற்றிருந்தால் மட்டுமே அந்த ராகு கேதுகளுக்கு தோஷம் கடுமையாக கொடுக்கும். இல்லை என்றால் இப்போ சாதாரணமாக 5ல் கேது இருக்குதுங்க, ராகு இருக்குது, நீங்கள் சாதாரணமாக பரிகாரம் பண்ணிக்கிங்க அப்படின்னா நம்ம போய் சாதாரணமாக பரிகாரம் பண்ணிட்டோம் அப்படின்னா குழந்தை பாக்கி நம்மளுக்கு கிடைச்சிடும். அப்போ அதுபோலவே 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது, 1ஆம் இடம்னா நாம் செஞ்ச புண்ணியம், அந்த 1ஆம் இடங்கிற சுபஸ்தானம் நல்லா வலுப்பெற்றுக்கோணும். அப்போ நாம் நம்ம வாழ்க்கையில் கேட்ட வரம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை 5ஆம் இடம் நம்ம உடைய பூர்வ புண்ணியத்தால் பாட்டம் பாட்டி அவங்க செஞ்ச பூர்வ புண்ணியம் 5ஆம் இடம் நல்லா இருந்து 5ஆம் இடத்துக்குடைய கிரகசாரத்தில் இருந்தாலோ அல்லது குரு போன்ற சுபகிரகங்கள் பார்த்தாலோ 5ஆம் இடம் வலுப்பெற்றாலோ அல்லது 5ஆம் இடத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் வலுப்பெற்றாலோ நட்சத்திர கால் கொடுத்த கிரகம் வலுப்பெற்றாலோ அப்போ நம்மளுக்கு எந்த நிலையிலும் 5ஆம் இடத்தில் கேதுராக இருந்தால் தோஷமா என்றால் அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. நல்லா நம்ம பரம்பரை பார்த்தா 5ஆம் இடம் பாட்டம் பாட்டி, அப்போ பூர்வ புண்ணிய சொத்து, 5ஆம் இடம் நம்மளுடைய வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், குழந்தைகளால் நம்மளுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி, செல்வம், செல்வாக்கு, அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ பொதுவாக வந்து நம்ம 5ஆம் இடத்துல கேது இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா 5ஆம் இடம் எல்லாம் கெட்டு போச்சா அப்படின்னா அப்போ மாமன் மக கெட்டு போச்சா, பூர்வீக சொத்து கெட்டு போச்சா, அவளுடைய வயிறு பகுதி கெட்டு போச்சான்னா அந்த ஸ்தானம் கெட்டிருந்தா மட்டும் வயிற்று பகுதி வயிற்று வலி வருது, புத்திர தோஷங்கள் உண்டா இருக்குது, குழந்தைகள் உங்களுக்கு 2-3 குழந்தை பிறந்து அபாஷன் ஆச்சா, ஆமாங்க அப்படிங்கிறது, அதுபோல் அவங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை ஏற்படுதா அப்படின்னா ஆமாங்க. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு 5ஆம் இடம் அப்படிங்கிற போது அந்த 5ஆம் இடம்ங்கிறது கணக்கு வரும். அதுபோலவே 6ஆம் இடம் அப்படிங்கிறதுமே இப்போ நம்ம 6ஆம் இடம் அப்படிங்கிறது 5ஆம் இடம் தான் நம்ம ஒரு குழந்தை பாக்கியம் ஆயிடுச்சுன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து முதலுரிமை கொடுப்போம். அதாவது வளைக்காப்பு நடத்தணும் அப்படிங்கிறது செய்வாங்க. அப்போ வந்து அந்த கருமுட்டை, 6ஆம் இடம் கருமுட்டை, கரு வளர்ச்சி உண்டாகிற இடம். அப்போ அந்த குழந்தை வளர்ச்சி பெற்றது அப்படின்னா 6வது மாதம் 7வது மாதங்கிறது வளைகாப்பு நடத்துவாங்க. அந்த குழந்தை வந்து நல்லா ஒரு உணர்ச்சிகள், கை கால்கள் அசையுது, அதோடைய கண்ணு, மூக்கு, காது இதெல்லாம் நல்லா வளர்ச்சி பெற்று அதோடைய உருவம் நல்லா வந்துருச்சு அப்படின்னா 6வது மாதம் வளைகாப்பு என்று நடத்துவார்கள். அந்த வளைகாப்பு அப்படிங்கிறது பார்த்தோம்னா அந்த வளையல் சத்தம் அந்த குழந்தைக்கு உணரும். அது உணர்றதுனால தான் அந்த வளைகாப்பு என்ற ஒரு சடங்கு நாம அந்த 6வது மாதம் அல்லது 7வது மாதம் இந்த வளைகாப்பு நிகழ்ச்சியை ஒரு பெண்ணுக்கு முதலுரிமை கொடுத்து நம்ம இதை செய்கிறோம். ஒரு பெண்ணுக்கு வந்து ருதுவானா ருதுசாந்திங்கிற ஒரு சீர் செய்து முதலுரிமை கொடுக்குறோம். இந்த பிரசவமானும் போது தாய்மை அடைஞ்சிட்டா அப்படிங்கிற போது இந்த வளைகாப்பு சேர்ந்து நடத்தி அதுக்கு நம்ம முதலுரிமை கொடுக்குறோம்.
அதுபோகவே திருமணம் செய்யும் போது கணவன் மனைவி 2 பேருக்குமே ஒரு ஆண் பெண்ணுக்கு முதலுரிமை கொடுக்குறோம். இதெல்லாம் நம்ம பெரியோர்கள் வந்து பார்த்து பார்த்து செஞ்சது. இப்போ இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னா நம்ம முதுகுத்தண்டு வடத்தில் பார்த்தோம்னா அப்படியே பின்னல் போயிருக்கு. அதாவது சந்தான நாகலிங்கம் என்று சொல்லுவாங்க. நம்ம பிள்ளையார் கோயிலெல்லாம் போய் பார்த்தோம்னா அந்த 2 பாம்புகள் பிணைந்து 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 2 வந்து தலையை வச்சுட்டு இருக்கு. அப்போ அதை வந்து நம்ம முதுகுத்தண்டு, அதைத்தான் நம்ம டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது எல்லாமே வேலை செய்யுதா அப்படின்னா நம்முடைய உச்சாந்தலைக்கும் நம்முடைய மூலாதாரத்துக்கும். அப்போ இந்த டிஎன்ஏ வேலை செய்யுதா அப்படின்னா ராகு கேதுகளுடைய ஆதிக்கம் அது வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. ஒரு கோயிலில் வந்து கொடிமரம் நல்லா பலமாக இருந்தால் தான் அந்த கோயில் நிற்கி. அப்போ அதுபோல் நம்ம உடம்புல வந்து இந்த முதுகுத்தண்டு பலம் இருந்தால் தான் நாம் நிமிர்ந்து நடக்க முடியும். இந்த ராகு கேதுக்கள் அப்போ நம்ம உடம்பு மையத்தில் எல்லாம் வேலை செய்யுதா அப்படின்னா ராகு கேதுகளுக்கு வந்து அவ்வளவு ஆற்றல் நம்ம உடம்புல முழு பங்கு உண்டு. மற்ற கிரகங்களையும் கூட அடக்கி ஆளுது அப்படின்னா அந்த ராகு கேதுகளுக்கு அவ்வளவு ஒரு வலிமை உண்டு. அதாவது தான் இருக்கும் இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 3ஆம் பார்வை வரைக்கும் ஆதிக்கம் இருக்கும். அதாவது கேது இருக்கிற இடத்துல 3ஆம் இடம். இப்படி பின்னால் பார்த்தோம்னாலும் 11 அந்த 12, 11 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமான பலம் இருக்குது. அதுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு நல்ல பலனைவே கொடுக்கு. இந்த 3ஆம் இடம் தாண்டி 4ஆம் இடம் நல்ல பலனைவே கொடுக்கும். அதே மாதிரி ராகு இருக்கிற இடத்துல எடுத்துட்டிங்கனாலும் அது எதிர்முனையில் 1, 2, 3 பகுதி வரைக்கும் அது வந்து அதனுடைய செயல்பாடுகள் அதிகம் இருக்குது. 12ஆம் இடம் 11ஆம் இடம் வரைக்கும் அதிக செயல்பாடு இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு 4வது வீடு பின்னாலேயோ முன்னாலேயோ அதெல்லாம் வந்து நல்ல பலனைவே கொடுக்கும். ஒரு ராகு திசை நடந்தாலும் சரி, கேது திசை நடந்தாலும் சரி, அந்த நடக்கும்போது அவங்க இந்த மையப்பகுதியில் இருக்கிற பலனை மட்டுமே நம்மளுக்கு ராகு கேதுக்கள் ஒரு தசை நடக்கும்போது அது நல்ல ஜாதகத்தில் நல்லா இருந்து நம்மளுக்கு இந்த பூர்வமுனி தோஷம் அப்படின்னு சொன்னோமே, 5ஆம் இடம் நல்லா இருந்தால் நம்ம முன்னோர்கள் செய்த சுபகாரியங்கள் எல்லாம் நல்லது இருக்குதுன்னா அந்த பாவசாபங்கள் எல்லாம் நம்மளை எதுவும் பண்ணாது. அப்போ அதெல்லாம் வந்து 9ஆம் இடம் நல்லா இருந்தாலும் இந்த ராகு கேதுக்கள் வந்து பூர்வமுனித்தால் நம்ம வாங்கின இந்த ஜென்மத்திலையும் வந்து நம்ம குழந்தை குட்டி எல்லாமே நல்லா இருக்குது. நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தோம்னா ஜாதகத்தில் ஒரு பகுதியில் பார்த்தா தோசை இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பாவத்தையும் பண்ணாது. அதே பார்த்தா இந்த 1, 5, 9 இந்த சாணங்கள் கெட்டு இருந்து ராகு கேதுக்கள் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி 1, 5, 9 அல்லது இந்த 2ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடம் எல்லாம் இருந்தால் திருமணத்தில் பிரச்சனை கொடுக்கறது, திருமணம் லேட் ஆகிறது. 5ஆம் இடம் இருந்ததுன்னா குழந்தை பாக்கி லேட் ஆகிறது. அப்போ இந்த ஸ்தானங்களை எல்லாம் சில பாதிப்புகள் நம்மளுக்கு கொடுக்குமா அப்படின்னா நம்மளுக்கு முக்கியமாக வந்து அந்த சுபகிரகங்கள் சொல்லக்கூடிய நாம் செஞ்ச கர்மங்கள் எல்லாம் 1ஆம் இடம் வலுத்திருந்துக்கணும், 5ஆம் இடம் பலமாக இருக்கணும். 9ஆம் இடம் வலுத்திருந்ததுன்னா ராகு கேதுகளால் நம்மளுக்கு எந்த தோஷமோ பாவமோ எந்த ஒரு இது நம்மளுக்கு இருக்காது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் இடம் 8ஆம் இடமெல்லாம் வரும்போது இப்போ காலபுருஷனுக்கு எடுத்துட்டோம்னா நம்ம 7ஆம் இடம் 8ஆம் இடம்னு சொல்லுவோம். அதாவது 8ஆம் இடத்துக்குள்ளே வந்து பார்த்தோம்னா நிறைய ரகசியங்கள் பூராமே மறைவு, அதாவது மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் நமக்கு கண்ணுக்கு தெரியாத மறைவு உறுப்புகள் இருக்குது. நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிற உறுப்புகள் நம்மளுக்கு தெரியாது. அப்போ அதுக்குள்ளே இயங்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன இருக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அப்போ அந்த உள்ளுறுப்புகள் அப்படிங்கிறது தான் நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிறது தான் மேல் வயிறு, நம்மளுக்கு எப்படி கர்ப்பப்பை ஆகட்டு, நம்மளுடைய சுக்கரனுடைய ஆதிக்கம் அங்கே பார்த்தோம்னு சொன்னாலுமே அங்கே எல்லாமே அந்த கெமிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய லிக்யூடு கெமிக்கல். அப்போ காம உணவுகள். அப்போ சுக்கரன் நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த பெண்களுடைய ஆதிக்கமாகட்டு, திருமண சந்தோஷமாகட்டு, திருமண வாழ்க்கையில் 7ஆம் இடம் நல்லா இருந்து, சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்து, அந்த 7ஆம் இடத்துக்கு வீடு கொடுத்தவன் நல்லா இருந்து, அப்போ அந்த நட்சத்திர சாரம் வலுப்பெற்று இதெல்லாம் இருந்தால் அவனுடைய திருமண வாழ்க்கையில் எல்லா சுகத்தையும் அனுபவிப்பான். மனைவியாலும் சமுதாயத்தாலும் நண்பர்களாலும் அந்த எல்லா சுகத்தையும் அனுபவிப்பான். அப்போ அதுபோல் 9 கிரகங்களும் நம்மளுக்கு வேலை செய்யுது அப்படின்னா அதாவது எந்தெந்த இடத்துல இருந்து அந்த ஸ்தானங்கள் கெடாமல் இருந்துடுது அப்படின்னா நம்மளுக்கு எல்லா பலனுமே கிடைக்கும். 1ஆம் இடம்ங்கிறது நம்ம தலை சொன்னோம். 2ஆம் இடங்கிறது நம்மளுக்கு பார்த்தா வாக்கு, நம்முடைய வாக்கு ஸ்தானங்கள் பலிக்கிறது, நம்முடைய நாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நாக்கு, அதாவது பேச்சு திறன், குடும்ப வளம், செல்வாக்கு, சொல்வாக்கு, நாணயஸ்தன், அவன் சொல்கிற வார்த்தைகள், நாணயத்தை காப்பாற்றுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் நல்லா இருக்கணும். ஒரு ஜாதகத்தில் வந்து ராகு கேதுக்கள் நம்மளுக்கு 5ஆம் இடத்துல இருந்தால் அப்படி ராகு கேது புத்திரதோஷம் பண்ணுமா அப்படின்னா அது மட்டும் பண்ணுறது இல்லை. மற்ற கிரகங்கள் நம்மளுக்கு நல்லா இருந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருந்தது அப்படின்னா மற்றது குரு பகவானுடைய அருளோ அல்லது சுக்கிர பகவான் சந்திரன் வலுப்பெற்றிருந்து அப்போ 1, 5, 9 இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்தானத்திலேயே ஜாதகத்தில் வலுப்பெற்று இருந்தால் நம்மளுக்கு இந்த கிரக தோஷங்கள்லாம்
நம்ம முன்னோர் செய்த பாவ புண்ணியங்கள்லாம் நம்மளுக்கு வேலை, அதாவது சுபபலன் செய்திருந்தால் நம்மளுக்கு சுபமே நடக்கும். நம்மளுக்கு அவங்கெல்லாம் முன்னோர்கள் நம்மளுக்கெல்லாம் நிறைய பாவம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஜாதகத்தில் இங்கே இருந்தாலுமே நல்லா இருக்கா, நான் அந்த ஸ்தானங்கள் சில வேலைகள் செய்ய சில எதிர்பாராத விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்பா. அப்போ சில கெட்ட காரியங்கள்லாம் நடக்கு. அவனுடைய வாழ்க்கையில் அவன் எதை அனுபவிக்கணும்னு நினச்சானோ அதையெல்லாம் அனுபவிக்க முடியாமல் போவதெல்லாம் பூர்வ புண்ணிய தோஷம் என்று சொல்வோம். இந்த பூர்வ புண்ணியத்தில் நம்ம முன்னோர்களும் நம்மளுக்கு நம்ம பேரன் நல்லா இருக்கணும், நம்ம பையன் நல்லா இருக்கணும், நாம் எந்த கர்மங்களும் செய்யக்கூடாது, அவங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கணும்னா நாமளும் அவங்களுடைய பேரங்காலத்தளவுக்கு சில நல்லதுகளையே செய்யணும். அப்போ நம்மளுக்கு முதல்ல இருந்த முன்னோர்கள் நம்மளுக்கு நிறைய நல்லது செஞ்சுருந்தா நம்மளுக்கு அதே மாதிரி நம்ம ஜாதகங்களில் இந்த புத்திர தோஷங்களோ கலத்திர தோஷங்களோ அல்லது சில பேருக்கு ஒரு தொழில்ஸ்தானம் கெட்டு போச்சு அப்படின்னா அந்த தொழில்ஸ்தானம் கூட ஒரு மனிதனுக்கு வந்து தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னா வாழ்க்கையில் தொழில். அப்போ அந்த தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது 6, 8, 12. அப்போ இந்த ஸ்தானங்கள் எல்லாம் போய் ஒரு தொழில் ஸ்தானம் இருந்துடுது அப்படின்னா அவன் வாழ்க்கையில் வெளியூர் வெளிநாடு போய் நல்லா பொழைச்சிக்குவான். அப்போ ஒரு 6ஆம் ஆதி 8 இருக்குது, 8ஆம் ஆதி 12 இருக்குது இப்படின்னு சொன்னால் வெளியூர் வெளிநாடு சென்று அவன் நல்ல தொழில் மீட்டி நல்ல தொழிலில் வந்து நல்ல முன்னோடியாக இருந்து நல்ல தொழிலில் பிரகாசமாக இருப்பான். அப்போ ஒரு ஜாதகங்களை வந்து நம்மளுக்கு 6, 8 கெட்டு போச்சு அப்படிங்கிறத வச்சு நம்ம தீர்மானிக்க முடியறது இல்லை. அப்போ இந்த ஜாதகங்கள் எல்லாமே பார்த்தோம்னா நிறைய வந்து நல்ல இப்போ ஜாதகத்தில் பார்த்தா எல்லாமே யோகமாட்டம் இருக்குது, அதான ஆப்போசிட்டாக பார்த்தா எதுவுமே செயல்படுத்தாமல் இருக்குது. சில ஜாதகங்கள் பார்த்தா எல்லா கிரகங்களுமே வலிமை இழந்து கிடக்கு, ஆனால் சாரபலமும் அதனுடைய பாவ புண்ணிய முன்னோர்கள் இந்த 1, 5, 50 நல்லா இருக்குதான்னு பார்த்துட்டா அந்த கிரகங்கள் நம்மளுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அப்போ ஒரு தசாபுத்தி வரையிலையுமே நம்மளுக்கு வந்து அந்த அஷ்டமாதி அல்லது சூனிய தோஷம் அடைஞ்சது இந்த மாதிரியெல்லாம் இருந்து அப்போ அது விசசூனிய தோஷம் அடைஞ்சிருக்குதுனாலும் அந்த கிரகம் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்தானத்தில் போய் ஏதோ ஒரு வகையில் நல்லது பண்ணுமா அப்படின்னா அது வந்து பகைநேசம் அஸ்தமனம் 6, 8, 12 மறைஞ்சிருந்ததுன்னா அந்த கிரகம் கூட நம்மளுக்கு சூனி தோஷம் அடைந்த ராசிகளோ அந்த நட்சத்திர தோஷங்களோ நம்மளுக்கு அதுவும் வந்து நல்லா வேலை செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் நம்ம நிறைய பார்த்துருப்போம். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஜாதகத்தை நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த 12 கட்டங்களும் வந்து நல்லா இருக்கணும், 9 கிரகங்களும் நல்லா இருக்கணும். அப்படின்னா இதில் சில கிரகங்கள் விதிவிலக்கு நம்ம முன்ன செஞ்ச பாவ புண்ணியங்களால் சில தோஷங்கள் அமைப்பு இருக்குது, அதையும் நம்ம இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கணுமானா அனுபவிச்சு தான் ஆகணும். சில விதி விலக்குகள் யோகங்களை அனுபவிக்கக்கூடிய யோகம் நம்ம இந்த ஜென்மத்தில் இருக்குதுன்னா அதையும் நம்ம கிரகங்கள் கொடுத்து தான் ஆகுது. அந்த யோகங்களையும் நம்ம இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சு தான் ஆகுறோங்கிறத பேசி முடிச்சு இந்த ராகு கேதுகளுடைய இதைய இப்போ பேசியிருக்கிறேன். என்னுடைய நன்றியை வந்து அனைத்து ஜோதிடர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா மகாலிங்கம் அவர்கள் வந்து இந்த ராகு கேது பற்றி ஒரு அருமையான ஒரு இதை சொன்னார். அதுலேயும் வந்து பார்த்தோன்னா இந்த புத்திர பாக்கியம் 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்களுடைய எப்படி நமக்கு வந்து புண்ணியத்தை சேர்த்து வச்சிருக்காங்களா பாவத்தை சேர்த்து வச்சிருக்காங்களா அது எப்படி இருந்ததுன்னா நமக்கு வந்து ராகு கேது மட்டுமே அந்த இடத்துல 5ல் இருந்தால் வேலை செஞ்சிடாது அப்படிங்கிற ரொம்ப அற்புதமான கருத்தை மிக அழகாக அவரோட அனுபவத்தின் ரீதியாக எடுத்து வச்சார். ரொம்ப அருமை. ஐயாவுக்கு நன்றி. ஐயா அவர்களுக்கு ஜெயசூரிய நாராயணன் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். எல்லா பக்கம் பார்க்கணும்.